மகாபெரிவாச்சன் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக நமக்கு அழகாக சொல்லிக்கொண்டே வந்து இப்பொழுது இவர்களுக்கு இந்த குண்டலினி சக்தியை சொன்னால் புரியும் என்ற நிலை வந்துவிட்டது என்று நமக்கு தெரிவிப்பதற்காக நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களில் ஒவ்வொரு யோகினியின் வடிவமாக இருக்கக்கூடிய அவளை நமக்கு சொல்லிக்கொண்டே வந்து இறுதியாக அந்த சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆதார சக்கரத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள், அவள் கைகளில் என்ன ஆயுதம், அவள் என்ன வர்ணம், அவளுக்கு என்ன பிரசாதம் பிடிக்கும், இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா? சரி, அப்போ இந்த யோகினி யாராக இருக்க முடியும், அவளுடைய பெயர் என்ன என்று நம்மளுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யோகினிக்கும் இப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இந்த யோகினியை மட்டும் சொல்லும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கே, எல்லா பக்கமும் இவங்க இருக்காங்களாம், எல்லா பிரசாதமும் அவங்களுக்கு சரிதானா, அப்போ இது ஈஸியாக இருக்கும், அடையிறதுக்கு மிகவும் எளிது அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த யோகினி யார் என்று பார்த்தால், ஓம் யாகின்யம்பாஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் யாகின்யம்பாஸ்வரூபிண்யை நமஹ. அதாவது யாகினி அம்பா ஸ்வரூபிணி, யாகினி என்னும் பெயருடைய அம்பாளின் ஸ்வரூபமாக இந்த யோகினி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்க, இப்போ நம்ம என்ன நினைச்சோம், இது மிகவும் எளிதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றால் அந்த 6 படிகள், 6 ஆதார சக்கரங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த படிகளை தாண்டி வந்த பிறகுதான் இவளை தரிசனம் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இது மிகவும் எளிதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது அப்படிங்கிறது ரொம்பவும் எளிது கிடையாது. அதுக்காகத்தான் பெரியவா சொல்லுவாங்க, இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த தத்துவம் நிறைந்தது, ரொம்ப உசந்த விஷயம். இதை நம்மளா செய்யணும்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்கக்கூடாது. இது குருமுகமாக நமக்கு கிடைத்தால்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த குண்டலினி சக்தியை நாம் படிப்பது மட்டும் கவனம் செலுத்தினால் போதும், அதை நாம் செய்ய முயற்சி செய்யக்கூடாதுன்னு ரொம்ப திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா இது அவ்வளவு ஆபத்தான விஷயமும் கூட அப்படின்னு அழகாக சொல்லுவார். அதாவது சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நம்மளாவே செஞ்சிடலாம் போல இருக்கே, ஈஸியாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆதார சக்கரங்களையும் தாண்டுவது அப்படிங்கிறது மிகவும் எளிது கிடையாது. அந்த ஆதார சக்கரங்களை தாண்ட வேண்டும் என்றால் மனமானது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சகஸ்ராரம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படின்னா, இதை பற்றி எத்தனை மகான்கள் இருக்கிறார்களோ அத்தனை மகான்களும் தன்னுடைய பாடல்களில் சொல்லி இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ இது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இதை பற்றி குதம்பை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பாடல்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த சித்தர்களுடைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாசிக்கும் போது நமக்கு இந்த உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றது போல இருக்கும். ஆனால் அதற்குள்ள அந்த தத்துவத்தை ஒழிஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும் பொழுதுதான் ஓ, இத்தனை விஷயங்கள் இதற்குள் இருக்கிறதா நமக்கு தோணும். அப்படி பாடியதுதான் மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி. இப்போ நம்ம சாதாரண பார்த்தோம்னா ஏதோ மாங்காய் பால் தேங்காய் பால்னு சொல்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் இந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிரசின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சகஸ்ராரம். அந்த சகஸ்ராரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும், எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லையே. நம்ம தான் முதல்லையே சொன்னோமே, இந்த இடத்தை நாம் அடைந்து விட்டால் நமக்கு ஞானம் சித்திக்கும். அப்போ அந்த ஞானம் சித்தித்த பிறகு நமக்கு எதுவுமே வேணும்னே தோணாது. அதாவது வேண்டும் வேண்டாதது அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பே இல்லாத, சலனமே இல்லாத நிலை. அதைத்தான் சொன்னோம் இல்லையா, இருக்கும் போதே மோட்ச நிலையை அடைவதுன்னு சொல்கிறோம் இல்லையா.
அதுதான் இது. ஏன் அப்படின்னா இங்கே தான் சிவ சக்தி ஐக்கியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம். இதே பத்ரகிரியார் எப்படி சொல்லியிருப்பார்? இதே மாதிரி தான் அவரும் மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டபத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒழிவது எக்காலம். இவருடைய பாடல்கள் மிகவும் பிரபலமாக இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி எக்காலம் எக்காலம் அப்படின்னு அவர் முடிப்பார். சரிங்க, இந்த மூல நெருப்பு அப்படிங்கிறது என்னங்க? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி. சரி, இதை நம்ம மேலே எழுப்பணும். இந்த நிலா மண்டபம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? நம்ம எப்படி என்ன சொன்னோம்? சகசிராரம் வந்த பொழுது அங்கே அமிர்த தாரை பொழியும் சொன்னோமா? சந்திரனுக்கு அந்த அமிர்த தாரை பொழியக்கூடியது இருக்கு இல்லையா? அதனால் அங்கே நிலா மண்டபம் சொல்லிட்டாங்க. அதனால தான் பால் அப்படிங்கிறதும் அந்த அமிர்த தாரை சொல்லியிருக்காங்க. பசி ஒழிவது, இங்கே பசி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய வயிற்று பசி கிடையாது, ஞானப்பசி. அந்த ஞானப்பசி ஒழிவது எக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்சவர் பாரதியார். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடல் அனைவருக்குமே தெரியும். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடுவார் இல்லையா? அதில் பாடும் பொழுது இந்த அக்னி குஞ்சு அப்படின்னு எதை சொல்லுவார் அப்படின்னா, இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆதார சக்கரமாக ஏறி ஏறி அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை சுத்தம் செய்து கொண்டே மேலே வருமா. சுத்தம் செய்யறதுன்னா என்ன? நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தி மேலே வருகிறது. அப்போ ஒவ்வொரு சக்கரங்களையும் நாம் நினைத்து தியானம் செய்யும் பொழுது அங்கே அது சித்திக்கிறது இல்லையா? அப்போ அவர் பாடும் பொழுது என்ன சொல்வார்? காடு முழுவதும் அழிஞ்சிடும் இல்லையா? அப்போ அந்த காடு அப்படிங்கிறது அஜ்ஞான காடு. அப்போ இது என்ன பண்ணுது? அந்த குண்டலினி சக்தி அந்த அஜ்ஞானத்தை பொசுக்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாங்க அபிராமி அந்தாதில் அவர் பாடுறது. அபிராமி அந்தாதில் மட்டும் பாடாத விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பாடல் 2 பாடல் கிடையாது, ஒரு 7-8 பாடல்கள் அவர் பாடியிருப்பார். அப்படி பாடின பாடலில் ஒரு பாட்டு என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. இதில் அவ்வளவு தத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்காருங்க. உரைகின்ற நின் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நின் கேள்வர் ஒரு பக்கமும். இப்போ நின் கேள்வர் ஒரு பக்கமும் அப்படின்னா அவருடைய அடியார்கள் எல்லாமே. அடுத்தது அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ. இந்த வேதம் இருக்கு இல்லையா? அந்த வேதத்தின் அடியாக முடியாக இருக்கிறாயா? அமுதம் நிறைகின்றவன் திங்களாக இருக்கின்றாயா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அமுதம் நிறைகின்ற அந்த அமிர்த தாரை கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ. இந்த நெஞ்சகம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரங்கள்ங்க. சரியா? அந்த நெஞ்சகம் அப்படின்னு சொல்றது அங்கே இருக்கக்கூடிய ஆதார சக்கரம். மறைகின்ற வாரிதியோ. இப்போ நம்ம ஒவ்வொன்றா சொல்ல அனைத்தும் புரிஞ்சது. இங்கே மறைகின்ற வாரிதியோ இதுக்குள்ளதாங்க அப்படி ஒழிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இப்போ இந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா? அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பார்க்கடல். அந்த இடத்துக்கு பேர் பார்க்கடல்னு சொல்லுவாங்களாம். அப்போ பார்க்கடலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி சக்தி. அப்போ மூலாதாரம் இருக்கக்கூடிய இடம் பார்க்கடல். அங்கே ஒளிந்திருக்கின்றாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அப்புறமா பூரணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனோடு சேர்ந்து ஐக்கியமாக கூடியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாட்டில் இது சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போல் இந்த புண்ணியம் செய்தனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுவார். அதில் நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதிந்திடவே. அந்த சென்னி அப்படிங்கிறது சிரசுங்க. அப்போ அந்த இடம் என்னது? சகசிராரம் இருக்கக்கூடிய அந்த இடம். அவளுடைய பத்மபாதம் பதிந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்தில் ஞானம் வர்ஷிக்கும், அமிர்ததாரை வர்ஷிக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க. அடுத்தது அருணகிரியார் திருப்புகழ் அப்படின்னாலே அவருக்கு ஞாபகம் வருமே. திருக்கடவூர் திருப்பதிகம்னு எழுதியிருப்பார். அதில் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே மேலை வெளின்னு ஆரம்பிப்பார். மேலை வெளி அப்படிங்கிற சகசிராரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளி அப்படிலாம் சொல்லி அதில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அதில்
ஆயிரத்து நாலிரு பராபரத்தின் மேவி அப்படின்னு சொல்லுவார். ஆயிரத்து சரி 1000, 4 அப்படின்னா 4 2 8, அப்போ 1008 அப்படின்னு சொல்றார். அப்போ சகஸ்ராரம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி, அப்போ யாரோட அந்த சிவசக்தி ஐக்கியமாகுது இல்லையா, அதை சொல்றாங்க. அடுத்ததாக ஆச்சாரியால் பவானி புஜங்கம் அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த பவானி புஜங்கத்துல முதல் ஸ்தோத்திரமே இதை பற்றித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அழகாக அந்த பாடல் சொல்லும் பொழுது இதில் சொல்றது, ஷடாதார பங்கேருக ஹம்தர் விராஜ திஷும்ஹாந்தராலே திஜோல்லசந்தீம் சுதாமண்டலம் திராவயந்திம் பிபந்திம் சுதாமூர்த்திமீடே சிதானந்த ரூபாம் அப்படின்னு சொல்லுவார். சரியா? இப்போ 6 சக்கரங்கள், ஷடாதார பங்கேருக, அப்போ 6 சக்கரங்கள், 6 தாமரைகளுக்குள் விளங்கும் சுஷும்னா நாடியில் இருந்து கொண்டு அதன் மூலமாக சகஸ்ராரத்தை அடைந்து. சரி, அடுத்தது சுதாமண்டலம் திராவையும் பிபந்திம்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமிர்த மண்டலத்தை உருக்கி பெருக்கி அதை குடிப்பவளாகவும் அவளே இருக்கிறாள். அதனால தான் சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லிட்டார். சித்து ஆனந்த ரூபம், அமிர்தமே உருவாக எடுத்த அந்த அம்பிகையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பார். அடுத்ததாக மூககவி. அந்த மூககவியினுடைய பாடல்கள் அவ்வளவு அழகு இல்லையா? அதில் ஆரியாசதகம், ஆரியாசதகத்தில் 96வது ஸ்லோகம். அதில் அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி அப்படின்னா எண்ணிக்கையை ரகசிய குறியீடாக வச்சிருப்பார். எப்படி சௌந்தர்ய லகரியில் ஆச்சாரியால் அந்த ரகசிய குறியீடாக சொல்லியிருப்பார் இல்லையா, அதே போலத்தான் இங்கே ஜலதி த்வி குணித குதவக திஷா தினேஸ்வர கலாஷ் வினேய தலைஹி நளினை மகேஷி கச்சசி சர்வோத்தர கர கமல தலம் அமலம் அப்படின்னு சொல்றார். சரி, இதுல என்ன எண்ணிக்கை குறியீடு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஆரம்பிக்கிறது ஜலம், கடல் சொல்லிட்டோம், 4 கடல்கள் சொல்கிறோமா, அப்போ இது 4 அப்படிங்கிறது எண்ணிக்கை. அடுத்தது த்விகுணித ஹுதவகம். ஹுதவக அப்படிங்கிறது அக்னிக்கு சொல்வது, 3 வகையான அக்னி. சரி, அதுக்கு முன்னாடி திவி குணித அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ த்விகுணித அப்படின்னா 2, அது குணித அப்படிங்கிறது 3. அப்போ இது 3ம் சேர்க்கும் பொழுது 6 ஆகிறது. அக்னி 3, த்விகுணித அப்படின்னா 2, 2 3 6 ஆகிவிடுது. அப்போ இது 6 ஆயிடுச்சு. அடுத்தது திஷா, திசைகள் 10. தினேஸ்வர சூரியனுக்கு சொல்றது, 12 சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கலா அஸ்வினேய, கலைகள் அப்படிங்கிறது ஷோடச கலைகள், 16 கலைகள். அடுத்தது அஸ்வினேய, அஸ்வினி தேவர்கள் 2. ஆக இப்போ மொத்தத்துக்கு எத்தனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரத்தை குறிப்பதாக இருக்கும். அடுத்தது தலைகி நளினைகி, அப்போ இத்தனை தலங்கள் கொண்ட தாமரைகளை கடந்து வந்தவளாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷி அப்படின்னு எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னா மகேஸ்வரனுடன் இணைந்தவளாக இருக்கிறாள். ஆக இத்தனையும் சொல்லிவிட்டு இப்போ இது எல்லாம் நம்மால் முடியுமா, இத்தனை விஷயங்கள் செய்வது சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுக்கு தான் பெரியவா சொல்லியிருக்காரு, பக்தியின் மூலமாக இந்த கதவுகள் தானாகவே திறக்கும். இவ்வளவு கடுமையான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், குருமுகமாக வேண்டும். குருமுகமாக அப்படிங்கிறது இன்னைக்கு அது சாத்தியம் கிடையாது. அதுபோன்று குருமார்கள் எப்பொழுது பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் அபூர்வம் இல்லையா? அப்போ பக்தி செய்வதன் மூலமாக அந்த அம்பிக்கையே இந்த கதவுகளை திறக்க செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த யோகினியை பற்றி சொல்லும் பொழுது எங்கே இந்த யோகினிகள் எல்லாருமே வர்றாங்க அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாகம். சரியா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம உடம்புல மத்தியில் தான் இந்த சுஷும்னா நாடி, இந்த சக்கரங்கள் எல்லாமே இருக்கா? இப்போ பார்த்தீங்களா, 2ம் ஒன்றுக்கொன்று பொருந்துவது போல நாம யோசித்தாலும் இதுபோல் எழுதுவது அப்படிங்கிறது முடியாது. அங்கே வசுன்யாதி தேவதைகளுக்கு யார் இங்கு வாக்கின் சக்தியாக இருந்தாள் என்றால் அந்த அம்பிகை தானே இருக்கிறாள். அதனால் அவள் செய்யும் போது கூட, இந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது கூட ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று
பார்த்து பார்த்து நமக்கு சொல்லி அழகாக செய்திருக்கிறார். ஆக இதுவரைக்கும் நமக்கு யோகினிகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த யோகினிகளை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அப்போ இந்த யோகினிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கூட நாம் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இதை இன்று கேட்டு முடித்து அடுத்ததாக அவளுடைய நாமத்தை மீண்டும் நாம் ரசிக்க ஆரம்பிக்கலாம். மகாபிரியவா சரணம்.